இப்போ வந்து பண்ணும்போது நம்ம என்ன லென்த் வைஸில் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணோம். ஓகே, நான் இங்கே வந்து 2 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு 2 மீட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க, லென்த் அதிகமாக வருது அப்படின்னா நம்மளுக்கு 2.5. நான் வந்து 2.5 தான் சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டர்டாக நம்ம 2.5 எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக் நீங்கள் வந்து கிளைண்ட் கிட்ட கேட்குறீங்க, அவங்க வந்து உங்கள் குர்த்திக்கு ஒரு எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா 2.5 கேட்போம் நம்ம. ஓகே, இப்போ நான் இதில் 2 மீட்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன். வித்து வந்து இது கொஞ்சம் அதிகமான ஃபேப்ரிக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வித்து வந்து ரொம்ப அதிகமாக உள்ளது. ஸோ இது வந்து 2 மீட்டர்ஸ் எனஃபாக இருக்கும். சில ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து வித்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ வேணும்னு சொல்லி. ஓகே, இப்போ நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இருக்கிற ஃபேப்ரிக்கை 2ஆக மடிச்சிருக்கேன். நான் வந்து ராங் சைட் மேலே வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே ட்ரேஸ் பண்ணுவோம், சீம் அலவன்ஸ்லாம் மார்க் பண்ணுவோம், அதனால். ஸோ 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? லைட்டாக அயன் பண்ணி விட்டுருங்க. அயனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதாவது சுருக்கம் இருந்துச்சுன்னா நம்ம அயன் பண்ணி அதை சரி பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணிங்கன்னா போயிடும், இல்லைனா அது அப்படியே இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தூக்குன இறக்குன மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது நல்லா நீட்டாக அயன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ 2 ஃபோல்ட் பண்ண போகிறோம். 2 ஃபோல்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஃபோல்ட் ஃபேப்ரிக்கை இப்போ திரும்பியும் ஒரு 2 ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது 4 ஃபோல்டிங் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம பண்ணும்போது சும்மா அப்படியே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடாமல் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸஸ் துணி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ரஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல்ரெடி 2 ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போது திரும்பி ஒரு 2 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது நம்மளோட பேட்டர்னை இது மேலே லே பண்ணலாம். ரஃபாக வைங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ்க்கு வந்து இப்போ எக்ஸாக்ட் பேட்டர்னோட ஒரு 2 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா துணி வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹிப் ரவுண்ட் தான் நம்மளோட பாடியோட ஹையஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ அந்த ஹிப் ரவுண்டோட 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்டோட ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர்ன் போட்டிருக்கோம், ஸோ நம்மளுக்கு தெரியுது. இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபேப்ரிக்லேயே வந்து மார்க் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஹிப் ரவுண்டோட 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்டோட 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் 4 ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பேட்டர்ன் வச்சு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படியே கட் பண்ணுறேன். ஓகே, இல்லை கொஞ்சம் வேணும்னா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 2 இன்ச்சஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா. நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அப்படியே சும்மா ரேண்டமாக ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு துணி நிறையா வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கட் பண்ணுறோம், இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் வைங்க, சும்மா ரேண்டமாக ஃபோல்ட் பண்ணுறோம் வைங்க, நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இப்போ இவ்வளோ இங்கே வந்து சீம் அலவன்ஸ் இவ்வளோ தான் கொடுக்குறோன்னா இந்த துணி வேஸ்ட்டாக போகும். அதனால தான் நம்ம பார்த்து கட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக அயன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அயன் பண்ணுறப்ப பார்த்து அயன் பண்ணுங்கள். நீட்டாக எந்த ரிங்கிள்ஸும் இல்லாத அளவுக்கு. எங்கேயாவது இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இங்கே இருக்குல்ல, இந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, இதில் வந்து உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கும் மேலே இருக்க ஃபேப்ரிக்கும் நம்ம 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ 2 ஃபேப்ரிக்ஸுமே வந்து இங்கே கரெக்டாக அலைனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக அலைனாக இருக்கான்னு. சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்க துணி வந்து கொஞ்சம் மூவ் ஆகிடும், உள்பக்கமாக நகர்ந்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை நீங்கள் இங்கே டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, கொஞ்சம் இன்வெர்ட்ஸ் மூவ் ஆயிருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்க மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு மடிச்சு விட்டுருங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அயன் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபோல்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி மூவ் ஆக சான்ஸ் இல்லை. இன்கேஸ் சில ஃபேப்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளோயாக இருக்கும், அதில் மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம இங்கேயே செக் பண்ணாமல் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இப்போது லே பண்ணி கட் பண்ணிடலாம். நம்மளோட பேட்டர்னை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த சல்வேஜ் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் கரையை. ஸோ ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் மேலே விட்டுருங்க. விட்டுட்டு
அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒரு 1.5 இன்ச் மேலே கேப் விட்டுருங்க. ஓகே, 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் ஃபோல்டிங்கும் பேப்பர் பேட்டர்னோட ஃபோல்டிங்கும் கரெக்டாக அலைன் ஆகணும். ஓகே, பேப்பர் பேட்டர்ன் எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, இன்வெர்ட்ஸாகவும் இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக அலைன் ஆகிற மாதிரி பேப்பரை வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாக்ட் மார்க்கிங் மார்க் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த வேக்ஸ் பென்சில் எடுத்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா இதில் நம்ம ஒயிட் சாக் போட்டோன்னா நம்மளுக்கு கிளியராக இருக்காது. ஓகே, ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் மார்க்கிங் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா சீம் அலவன்ஸ் கொடுப்போம். ஓகே, இப்போ நான் மார்க் பண்ணுறேன். எக்ஸாக்ட் மார்க்கிங் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே மேலேயே ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ மைல்டாக மார்க் பண்ணணும், ஃபேப்ரிக் மூவ் ஆகாத மாதிரி. இப்போ இங்கே காட்டுற பாருங்கள். இப்போ நான் இப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா ஃபேப்ரிக் மூவ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மைல்டாக மூவ் ஆகாத மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த கையில் மார்க் பண்ணிங்கன்னா கூட மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போது இங்கே நம்ம வந்து 6 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். கரெக்டாக நம்ம பேப்பர் பேட்டர்ன் போடும்போது பேப்பர் பத்தலை, ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஸோ நான் இங்கேருந்து 6 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, 6 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? ட்ரா பண்ணிவிட்டு இதையும் இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட டாப் லென்த். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் கொடுப்போம். கரெக்டாக சீம் அலவன்ஸ் வந்து எங்கே எவ்வளோ தரணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன். சீம் அலவன்ஸ் ஓகே, நெக்குக்கு 1/4 இன்ச். ஓகே, ஷோல்டர் 1/2 இன்ச், 1 சென்டிமீட்டர் கூட கொடுக்கலாம். 1/2 இன்ச் பெட்டராக இருக்கும். ஓகே, அப்புறம் ஆர்ம் கர்வ் 1/2 இன்ச் ஆர் 1 சென்டிமீட்டர். ஓகே, அப்புறமா சைட் ஜாயினிங் 1.5 இன்ச். 1.5 இன்ச் ஸ்டாண்டர்டாக நம்ம கொடுக்குறது. ஓகே, நம்ம 2 இன்ச்சஸ் கூட கொடுக்கலாம். இப்போ சில பேர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து சைடில் துணி விடுங்க அப்படி சொல்லி. ஓகேவா? சில பேருக்கு பாடி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்போ வந்து 2 இன்ச்சஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு 2 தையல் பிரிச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம 1.5 இன்ச் கொடுத்து 3 தையல் போடுறோம் அப்படின்னா அவங்க 2 பிரிச்சுட்டாங்கன்னா பேலன்ஸ் ஒரு தையலும் கொஞ்சம் துணியாக தான் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து அதை விட அந்த கேஸஸ்க்கு நம்ம 2 இன்ச்சஸ் கொடுத்தோன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, பட் ஸ்டாண்டர்டாக 1.5 இன்ச்சு தான். ஓகேவா? சைட் ஜாயினிங் கீழே பாட்டமுக்கு 1 இன்ச். ஓகே, நெக்குக்கு 1/4 இன்ச் கொடுக்குறோம். ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு. ஆர்ம் கர்வ் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு. சைடு ஜாயின் பண்ணதுக்கு 1.5 இன்ச்சஸ். பாட்டமில் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச். ஓகேவா? இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிடலாம். சீம் அலவன்ஸ் இப்போ மார்க் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஷோல்டருக்கு எவ்வளோ சொன்னால் 1/2 இன்ச் இல்லை. ஸோ டேப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் 1/2 இன்ச்சஸ் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு நெக்குக்கு 1/4 இன்ச் சொன்னல, நீங்கள் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டும் சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாக்ட் மார்க்கிங் நீங்கள் போட்டுட்டோம். ஓகேவா? பேப்பரை வச்சுட்டும் நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, 1/4 இன்ச் இங்கே கொடுத்துட்டேன், 1/2 இன்ச் இங்கே கொடுத்துட்டேன். தென் ஆர்ம் கர்வுக்கும் 1/2 இன்ச்சு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே இப்போ 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துருங்க. கர்வ் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா கர்வ் வந்து கரெக்டாக வரும். ஓகே, கொஞ்சம் தூரத்துலலாம் கொடுக்காதீங்க. ஓகே, இப்போது இங்கே சைட் ஜாயினிங்க்கு 1.5 இன்ச்சஸ் கொடுக்குறோம். ஓகே, நம்ம இங்கே ஆர்ம் கர்வுக்கு 1/2 இன்ச் கொடுக்கும்போது இந்த சைட் கர்வுக்கும் சேர்ந்து 1/2 இன்ச் இவ்வளோ தூரத்துக்கு வரணும். அதாவது இப்போ நம்மளோட இது இங்கே தான் முடியுது. கரெக்டாக ஆர்ம் கர்வ் வந்து இங்கே முடியுது எக்ஸாக்டாக.
ஓகே, நம்ம இதை 1.5 இன்ச்சஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் சீமுக்காக. இப்போது இங்கே ஆம்காவை கொடுக்கும்போது 1/2 இன்ச் மேலேயும் நம்மளுக்கு சீம் வரணும். நீங்கள் இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ கிளியராக தெரியுதா? எங்கே மார்க் பண்ணிக்கணும் இருங்க. நான் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்சில் மார்க் பண்ணுறேன். நீங்கள் மார்க் பண்ணும்போது ஸ்கெட்செல்லாம் மார்க் பண்ணக்கூடாது. மார்க்கரில் தான் எரேசிபிள், அதாவது ஈஸியாக போகிற மாதிரியான மார்க்கர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் வீடியோவில் கிளியராக தெரியறதுக்காக நான் ஸ்கெட்சில் போடுறேன் பிளாக் கலரில். ஓகே, இங்கே தான் நான் வந்து 1/2 இன்ச்சஸ் கர்வ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆம்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஷோல்டர் சைட் ஜாயினிங்க்கு வந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் சீமுக்காக. கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் ஆம்க்கு வந்து 1/2 இன்ச்சஸ் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி இங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. 1/2 இன்ச்சஸ் இப்படி தான் போகணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன், இங்கே 1/4 இன்ச் கொடுத்துருக்கேன். ஓகே, முக்கியமாக டிரான்ஸ்பரண்ட்டான ஃபேப்ரிக்ஸ்லலாம் வந்து நீங்கள் பெண்ணெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது. ஈஸியாக எது எரேஸ் ஆகுதோ அந்த மாதிரி மார்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது சைடுக்கு 1.5 கொடுக்கலாம். எண்டு வரைக்கும் ஃபுல் லென்த் வரைக்கும் 1.5 கொடுத்துட்டு மார்க் பண்ணுறேங்க. இப்போது நம்ம எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் வருது, ஹிப் கர்வ் எங்கே வருது, இங்கே ஒரு மார்க்கு, வெயிஸ்ட் லைன் அங்கே ஒரு மார்க்கு, இங்கே பஸ்ட் இங்கே ஒரு மார்க். ஓகே, இந்த 3 இடத்துலையும் நம்ம நாச்சஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக அந்தந்த பிளேஸில் வச்சு ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இங்கே நாச்சஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கீழே பாட்டமில் 1 இன்ச்சஸ். ஓகே, 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இது நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். இதை இப்படி கனெக்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, நீங்கள் நம்ம கேப் விட்டு தானே மார்க் பண்ணுறோம். நம்ம இங்கே கேப் விட்டு தானே மார்க் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஃபுல்லாக சீம் அலவன்ஸ் கொடுத்த எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இப்படி ஃபுல்லாக ட்ரா பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? கட் பண்ணும்போது ஃபேப்ரிக் சிசரில் தான் கட் பண்ணணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணும்போது ஃபேப்ரிக் மூவ் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எட்ஜஸில் ஒரு பின், சும்மா இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை, அப்படியே ரேண்டமாக போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணோன்னா உள்ளே இருக்க ஃபேப்ரிக் வெளியே இருக்க ஃபேப்ரிக்கும் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பேக்கோட நெக்கையும் பேக்கோட ஆம் ஹோலையும் வச்சு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்கும் ஆம் ஹோலும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பிரித்து எடுத்துருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. உள்ளே இருக்க பீஸ் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டை கட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோல, இது வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. உள்ளே இந்த ஃபேப்ரிக்கில் எந்த மார்க்கிங்ஸும் இருக்காது. ஓகேவா? இப்போது ஃப்ரண்ட்டை ட்ரேஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக இதை ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் ஆர்ம் லைன். இதை ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேசிங் பேப்பரில் 3 கலர்ஸ் இருக்குது, ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ. ஓகேவா? இப்போ நான் வந்து ப்ளூ யூஸ் பண்ணுறேங்க, கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஒயிட் இதில் நம்ம இந்த கிளாத்தில் ஒயிட்டில் வச்சு ட்ரேஸ் பண்ணால் ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது கரெக்டாக மார்க்கிங்கில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கணும், அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக இப்படி தூக்கிட்டு ட்ரேசிங் பேப்பரை வச்சுருங்க.
ஓகே, வச்சுட்டு திரும்பி அப்படி பிடிச்சிக்கோங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ட்ரேசிங் வீல் வச்சு நம்ம டாட் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த லைன் மேலே ட்ரேசிங் வீலை இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கனாலே அது கரெக்டாக ரோல் ஆகி வந்துடும். இது பாருங்கள், கரெக்டாக மேலே வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து இழுத்திங்கன்னா ட்ரேஸ் ஆகிடும். ஓகேவா, கிளியராக ட்ரேஸ் ஆகிடுச்சா? இப்போது இதுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். நம்ம நெக்கையும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எக்ஸாக்ட் மார்க்கிங்கில் பேப்பர் பேட்டர்னை வச்சுட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த நெக் லைன் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, மார்க் பண்ணிட்டேன். நெக்கும் நீட்டாக ட்ரேஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேட்டர்ன் எடுத்துடலாம். இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்கணுங்களா? கால் இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்த சீம் வந்து பேக்கு நெக்குக்கு, இதுக்கு 1/2 இன்ச் கொடுக்கணும். ஓகே, நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துறேன். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு வாட்டப்படுற மாதிரி நம்ம துணியை திருப்பிக்கலாம். ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ். நம்ம பாடி கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிற ஃபேப்ரிக்கில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ துணி வந்து ஒரு 1/2 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, இதில் நான் கட் பண்ண போகிறேன். அயன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிட்டோம். இன்னொரு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாடி வச்ச மாதிரி ஸ்லீவ்ஸ் வச்சு பார்க்கலாம். பார்த்தோன்னா நம்மளுக்கு 1.5 இன்ச்சஸ் இங்கே இருந்துச்சுன்னா போதும். பிகாஸ் நம்ம பாடியில் 1.5 இன்ச்சஸ் சைட் சீம் கொடுத்தோம். எனக்கு இங்கே எக்ஸாக்டாக 1.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு இதே போதும். இன்கேஸ் பத்தாமல் இருக்குன்னா நீங்கள் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு ஸ்லீவ் எங்கே அலைன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நான் இங்கே வைக்கிறேன். ஓகேவா, நல்லா அயன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கும் பேப்பர் ஃபோல்டிங்கும் ஃபேப்ரிக் ஃபோல்டிங்கும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் மார்க்கிங் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதுதான் நம்மளோட பேக் கர்வ் வச்சு எக்ஸாக்ட் மார்க்கிங் மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது இதுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு சீம் அலவன்ஸ் எப்படி கொடுக்கணும்னா, ஆர்ம் சைட் 1/2 இன்ச், ஏன்னா நம்ம பாடிஸில் ஆமுக்கு 1/2 இன்ச் கொடுத்தோம்ல அதே மாதிரி, அப்புறம் பாடியில் சைடு வந்து 1.5 இன்ச் கொடுத்தோம்ல அதே மாதிரி இங்கே சைடில் 1.5 இன்ச் கொடுக்கணும். கீழே பாட்டம் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 1 இன்ச். ஓகே, ஸ்லீவ் ஓப்பன் கிட்ட ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு 1 இன்ச்சு, இதுக்கு 1/2 இன்ச்சு, சைடுக்கு 1.5 இன்ச். ஓகே, இப்போது 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணுங்கள். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.5 இன்ச். ஓகே, இங்கே 1 இன்ச். இப்போது இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பாடிஸில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு சீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணியே கட் பண்ணுங்கள். அப்போ அவங்க நல்ல ப்ராக்டிஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, இப்படி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? 1 இன்ச் இங்கே சீம் கொடுத்துருக்கோம், 1/2 இன்ச் இங்கே கொடுத்துருக்கோம், இங்கே 1.5 கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்புறமா ஃப்ரண்ட் கர்வ் போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போது சீம் அலவன்ஸில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு தோணலாம் இங்கேயே மார்க் பண்ணிக்கலாமே, ஏன் மேலே மார்க் பண்ணிக்கன்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிப் இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம பாடி கட் பண்ணதில் பேலன்ஸ் இருக்க ஸ்ட்ரைட் ஸ்டிப்பு. ஸோ நான் அதனால் இங்கேயும் அதை வச்சுக்கிட்டேன். இது நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால தான் நான் வச்சுட்டேன். இப்படியே கொஞ்சம் ஏற்றி கட் பண்ணி அது ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சு. இப்போ இது நம்மளோட ஸ்லீவ். ஓகே, சென்டர் நாச் போட்டுக்கோங்க. சென்டர் அடையாளம் தெரியறதுக்காக நாச் போட்டோம். இப்போ ஃப்ரண்ட் நம்ம வந்து கட் பண்ணணும், ட்ரா பண்ணணும் இல்லை? இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம 4 ஃபோல்ட் பண்ணோம்ல, ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஸ்லீவு, இது ஒரு ஸ்லீவ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ரைட் ஆன் ரைட் வச்சு ஃபோல்ட் பண்ணாமல் நம்ம ஒன்று ரைட் சைடு ஒன்று ராங் சைடு வச்சு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் ஃப்ரண்ட் வரும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து அலைன் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் ஆன் ரைட் வச்சுக்கலாம். இப்போ இதில் ரைட் ஆன் ரைட் தான் இருக்குது. ரைட் ஆன் ரைட்னா நல்ல பக்கமும் ஒரே பக்கம் இருக்க மாதிரி வைக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ராங் சைட், இது ராங் சைட். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போது இந்த சைடு தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட். ஓகே, இப்படி நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட், இதில் இருக்க சென்டரும் நம்மளோட பேப்பர் பேட்டர்னோட சென்டரும் அலைன் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சென்டர். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணிக்கிறதுனால இது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் ஃப்ரண்ட் கர்வ் ட்ரா பண்ணலாம். நீங்கள் ஃப்ரண்ட் கர்வ் எக்ஸாக்ட் மார்க்கிங் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, நான் மார்க் பண்ணிட்டேன். எக்ஸாக்ட் மார்க்கிங் ஃப்ரண்ட் கர்வ் ஓடுது. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போது வேறு கலர் யூஸ் பண்ணி நான் வந்து இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நம்மளோட பேக் கர்வ் பிளாக்கில் தான் இருக்குது, மாற்றி கட் பண்ணிடக்கூடாதுல. அதனால் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன். இதை ட்ரா பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இங்கேயும் இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட். ஓகேவா? இது இன்னொரு ஸ்லீவோட ஃப்ரண்ட். ஓகே, இது 2 ஸ்லீவோட பேக் சைட்ஸ். இந்த பேக்குன்னு கூட போட்டுக்கலாம்.
பேக் பேக். ஓகே, இப்போது இந்த சீமை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம இப்படி வச்சு பார்த்தா தெரியும் நமக்கு. இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது இது ஒரு ஸ்லீவ், ஒரு ஹேண்டோட ஸ்லீவ், இது ஒரு ஹேண்டோட ஸ்லீவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். ஓகேவா? எப்போ ஃப்ரண்ட் கர்வ் வரையதுனாலும் நீங்கள் கட் பண்ண உடனே அப்படியே பண்ணிடாதீங்க. ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரைட் அண்ட் ரைட் ஃபேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ரண்ட் கர்வ் வரைங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம, அதனால தான். ஓகேவா? டன். இப்போ நம்ம வந்து நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து ஆல்ரெடி பேசிக் வீடியோவில் எப்படி பயோ ஸ்ட்ரிப் கட் பண்ணுறது, எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்லாமல். ஓகே, நம்ம கிராஸ் பீஸ் வந்து எப்படி கிராஸில் கட் பண்ணணும். ஓகே, இது ஸ்ட்ரைட்டு, இது கிராஸ் கிரெயினு, நம்ம எப்படி கிராஸில் கட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம இருக்க இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இப்போ இதெல்லாமே நம்ம வேஸ்ட்டு தான். ஓகேவா? எக்ஸஸ் துணி தான். ஸோ நம்ம இதை அந்த கிராஸ் பீஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பெரிய துணி இருக்குது. ஸோ இதில் நம்ம கட் பண்ணி அந்த துணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டோன்னா அதில் இருக்கிற ரிமைனிங் துணி வேஸ்ட்டாக தான் போகும். ஓகே, நான் இதை எடுத்து வச்சுடுறேன். ஓகே, நம்மளுக்கு எக்ஸஸ் இருக்க ஃபேப்ரிக் எது இருக்கோ அதை வச்சு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாமே வந்து எக்ஸஸாக இருக்க லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் தான். ஓகேவா? இதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இது ஸ்ட்ரெயிட் கிரெயின், இது கிராஸ் கிரெயின், இது பயாஸ். கரெக்டாக? இப்போ நான் இதில் ஒரு லைன் போடுறேன். ஓகே, இதில் வந்து ஒரு 1.25 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். 1.25 இன்ச்சஸ் எடுத்தால் போதும். சும்மா ரேண்டமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. கிராஸ் பீஸ் ரெடி. ஸ்லீவ் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு மிஷின் கிட்டே போயிடுவோம்.